12 ராசிகள்லேயே நல்ல ஒரு சுறுசுறுப்பான ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம். இந்த குழந்தைகளே பார்க்கக்குள்ளே தெரியும். இந்த மிதுன ராசி குழந்தைகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க, நல்ல ஒரு அனுபவசாலிகளாக இருப்பாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துலேயுமே தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமும் இருக்கும், ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு முறைக்கு 2 முறை பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு திட்டமிடுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாமல் ரொம்ப பொறுமையாக இறங்கக்கூடிய ஒரு ராசி. அதனால் எல்லா இடத்துலையுமே பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தொழிலுக்கு எனக்கு பல தொழில் தெரியும் அப்படின்னா அது மிதுன ராசி என்பராக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இயற்கையாகவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். நீங்கள் பக்கத்தில் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ இந்த மிதுன ராசி என்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் ஒன்றுக்கு பல தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய உறவுகள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க, அல்லது நீங்களே கூட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு எத்தனை தொழில் தெரியும் அப்படிங்கிறத. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்ணா 2 தின்ன ஆசையா, அதுவும் 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்பாராமல் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு. ஏன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு, இந்த பிறக்கும் தமிழ் புத்தாண்டு வந்தீங்கன்னா பரப ஆண்டில் மிதுன ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இதுனா வரைக்கும் வேலையில் ஒரு பர்மனெண்ட் இல்லை, நிறைய நாளாக நான் கஷ்டப்படுறேன், ஆனால் அந்த வேலையில் ஒரு நிரந்தரம் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலையை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், நான் அரசாங்க உத்தியோகத்துக்கே தான் போவேன் அப்படின்னு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் கிடைச்ச வேலையை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய வேலை கிடைக்கும், சொந்த தொழில் தொடங்குவீங்க, அதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் வைத்திருக்கிற பொருளில் கூட ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சொத்தோ ஒரு பொருளோ வாங்கி போட்டிருப்பீங்க, அதை பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூவேஷன் அதிகமாகும். அதனால் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பல வர போகிறீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கேன், எனக்கு வரன் நல்லா அமையலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த வரன் நல்ல ஒரு வரனா, மனதுக்கு பிடித்த நல்ல வரனா இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட திருமணத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் ஆடிக்கு அப்புறம் கொஞ்சம் நடத்துறது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லது. இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது ஆடிக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் இப்படி நீங்கள் தேடி போனீங்கனாலும் வரன் தேடினீங்கனாலும் கொஞ்சம் தள்ளி நிச்சயதார்த்தமோ திருமணமோ வச்சுக்கிறது நல்லது. அதுவும் ஆடிக்கு அப்புறம் செய்கிறது நல்லது. எதுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை, ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணுங்கள், அல்லது பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு பிடித்த ஃபேவரட்டான ஜோதிடர்கிட்ட கூட அதை கேட்டு தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் படிக்கிற போதே பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், படிச்சுக்கிட்டே சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் மாதத்துக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அது வரவே வராது அப்படின்னு நினச்ச அந்த பணம்லாம் மீண்டும் வந்து உங்களுடைய கைக்கு சேரும். இதுவரை இருந்த பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் சரியாகும். ஏமாற்றங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டம்லாம் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். இனி எல்லா இடத்துலையுமே கவனமாக செயல்படுவீங்க. நிறைய அனுபவங்கள் பட்டாச்சு, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க. இனி வருகின்ற நாட்களில் அந்த ஏமாற்றங்கள்லாம் உங்களை விட்டு நல்ல ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால் இனி ஏமாறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் குறைவு. ஏன்னா 2ஆம் இடத்துல தன குடும்பஸ்தான
லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமடைந்திருக்கிறதா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மீண்டும் சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு. அதனால் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆன்மீக பயணம்லாம் மேற்கொள்ளணும் ரொம்ப நாள் ஆசையாக நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நிறைவான ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுது. முறையாக கர்ம காரியங்கள் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்புள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கர்ம காரியங்கள் இதுவரை செய்யாதவங்க, முன்னோர்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்காத இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் காசி சென்று அல்லது ஒரு ராமேஸ்வரம் சென்று இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வருவீங்க. அந்த பாவங்கள்லாம் போய் அவங்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டில் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் செய்வீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உறவுகளும் ஒத்துழைப்பாங்க. அதனால் முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால, இந்த பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு நம்மளுடைய மிதுனராசி நண்பர்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். பணவரவு நல்லா இருக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஆண்டில் நீங்கள் கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு சில சவால்களும் இருக்குது. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது கொஞ்சம் சவாலாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே வீட்டில் இருக்கிற நபர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கணும். குறிப்பாக நவம்பருக்குள்ளே நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். நவம்பர் 13க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு சில விஷயங்களை இறங்குனீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய பரிபூர்ண பலனும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நவம்பர் 13க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு கொஞ்சம் குழப்பம், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, அவரும் மறைமுகமாக இருக்கிறதுனால போட்டி பொறாமைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன சூழல்கள் அப்பப்போ தென்பட்டாலும் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 10வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால பட்டம், புகழ், பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 9வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால தந்தையாரோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அவருக்கு ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா, உங்களுடைய தந்தையார்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மிதுனராசி என்பவர்கள் பெற்றோர்கிட்ட, தாய் தந்தையார்கிட்ட, உங்களுடைய குருக்கிட்ட கொஞ்சம் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் கொஞ்சம் செயல்படுறது நல்லது. நீங்களே எடுத்தவங்க ஒருத்தனும் ஒரு விஷயத்தில் இறங்கும் போது ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில இன்னல்கள் வரும். கூட்டாளர்களால் ஒரு சில பிரச்சனைகள் அடிக்கடி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடு அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஒன்றே உங்களுக்கோ உள்ளது உங்களுடைய மனைவிக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ இந்த மாதிரி ஏதாவது தொடர்ச்சியாக ஒரு மருத்துவ செலவுகள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச அந்த வீடு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் சுப விரயம் செஞ்சுக்கோங்க. இந்த மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க கூட இந்த வரன் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வரன் அமையல அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதில் என்ன தடை இருக்குது அப்படிங்கிறது அதற்கு ஏற்றாற் போல் பரிகாரம் செஞ்சுட்டு வரன் தேட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். பதவி உயர்வுக்காக போராடக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா 9வது இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதோட கூட இந்த காலகட்டத்தில் நடராஜரை வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி பிரதோஷ காலத்தில் போய் சிவபெருமானையும் வழிபடுங்க. இந்த சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபடும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு
ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.